ஜெய் பீம். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டது அனைவருக்குமே தெரியும். அதை சார்ந்து இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். திருச்சி கார்த்திக் டிவிகே அப்படின்ற ஒரு நபர் வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டிருக்காரு. கோவை இஷ்யூ சார்ந்து ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு கீழே வந்து ஒரு பெண்மணி பேசுகிற மாதிரி வீடியோவும் வந்து டேக் பண்ணி போட்டிருக்காரு. அதில் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை மேலே தான் தப்பு, அவங்க அம்மா மேலே தான் தப்பு, பெற்றவங்க தான் வந்து குழந்தைய வந்து கரெக்டாக வளர்த்துக்கணும். விஜய் அண்ணாவை வந்து ஏன் டார்கெட் பண்ணுறீங்க, பெற்றவங்க மேலே தானே தப்பு, விஜய் அண்ணா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜய் அண்ணாவோட வேலை தான் என்ன, ஏமா வாய்ஸ் ஓவர் பண்ண மாட்டாரு, எதுக்குமா பேச மாட்டாரு, இன்னைக்கு இங்கே நடக்கிறதாம்மா நாளைக்கு உன் வீட்லேயே நடக்கும். இதை வந்து திருச்சி கார்த்திக்ன்றவன் வந்து பேசுகிறான். எதுக்கு வந்து விஜய் அண்ணாவை டார்கெட் பண்ணுறீங்க, டிஎம்கே ஏடிஎம்கே இன்க்ளூடிங் பிஜேபி ஆல்சோ வந்து எதுக்கு விஜய் அண்ணாவை டார்கெட் பண்ணுறீங்க, எங்கள் அண்ணன் என்ன பண்ணாரு, குழந்தை மேலே தான் தப்பு, அவங்க அம்மா மேலே தான் தப்புன்னு சொல்கிறான். அப்போ அந்த ரேப் பண்ணவன் அந்த வீடியோ கீழே வந்து ஒரு ஓட் போல் மாதிரி பண்ணுறாமா. அதில் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க அம்மா மேலே தப்பா இல்லை விஜய் அண்ணா மேலே தப்பான்னு சொல்லி ஒரு ஓட் போல் வந்து நடத்துகிறான். அவங்க அம்மா மேலே தான் தப்புன்ற மாதிரி ஓட் போட்டு வச்சுருக்காங்க. மாற்றம் வந்துருச்சு. ஒரு டிவிக்கு சப்போர்ட்டர் என்ன சொல்கிறான், மிட்டாய்க்காக படுக்க போனால் அதுக்குமே விஜய் அண்ணா தான் காரணமா அப்படின்னு ஒன்று சொல்கிறான். 10 வயசு குழந்தைக்கு படுக்கிறத பற்றி என்னடா தெரியும், எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி. சோறு தான் தின்றியா, அதுக்கு 4 பேரோட இதெல்லாம் வந்து நான் ஒரு டிவிக்கு மெம்பர்கிட்ட வந்து நான் டிபேட் பண்ணேன்னா அவன் வந்து சொல்லுவான், உங்கள் ஆட்சியில் அப்படி இருந்துச்சுல்ல, இப்போ டிஎம்கே அப்படி பண்ணாங்கல்ல, ஏம்பா நீங்கள் தான் மாற்றமாச்சேப்பா, எங்கப்பா போச்சு மாற்றம். கேவலமாக இல்லை, 10 வயசு குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்ணி கொண்டுட்டு போகிறான், அதுக்கு போய் முட்டு கொடுக்குறீங்களேடா. ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து தமிழக முதலமைச்சர் அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஆளெல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு எங்கள் கண்ணில் காட்டுனீங்கல்ல, ரொம்ப நன்றி சாமி. மாற்றம் வரும். எல்லாரும் வந்து வீட்டில் விசில் கோலம் போடுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும்.